நல்லா தரிசனம் பண்ண வைக்கிறது இவங்களோட வேலையை தவிர, ஒரு கைதி போலவே ஒரு குற்றவாளி போல பக்தர்களை வந்து இவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து சரியான விஷயமே இல்லை. அங்கே போக மாட்டார். வீரமலை இங்கே தானே, இழிச்சுவாயம் தானே, இந்து. மற்ற மதங்களை போகும்போது எப்படி பணிவாக நடந்துக்கிறீங்க? ஏன் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க, இந்துக்கள் ஒன்று சேர மாட்டாங்க தானே? பக்தர்கள் அதிகமாக கோயிலுக்கு வருகின்றது இந்த அதிகாரிகளுக்கு பிடிப்பதில்லை, அறநிலைத்துறை பிடிப்பதில்லை, காவல்துறை பிடிப்பதில்லையா? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் பங்குனி உத்திரம் தமிழகம் முழுவதும் முருகப்பெருமானுடைய அனைத்து கோயில்களிலும் மிக பிரம்மாண்டமாக மக்கள் கொண்டாடினார்கள். பங்குனி உத்திரத்தை தீர்த்தம் எடுத்து வந்தார்கள். இந்த திருவிழா மிக அற்புதமாக நடந்தது. ஆனால் சில இடங்களிலே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறை நடத்துகின்ற கோயில்களிலும் அங்கிருக்கின்ற அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்து இந்த விழாக்களை சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க. பக்தர்களுடைய மனதை நோக்கடிக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டம் வயலூர், பிரபலமான வயலூர் முருகன் கோயிலில் அந்த இருக்கின்ற பக்தர்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அந்த டிஎஸ்பி, அந்த ஜியபுரத்தினுடைய டிஎஸ்பி ஒருத்தர் தகாத வார்த்தையில் பேசுகிறார். ஒரு கோவிலில் ஒரு பக்தர் வராங்க, பக்தரை ஒழுங்குபடுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கோம், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல. அருவருக்கத்தக்க வார்த்தையில் பயன்படுத்தி அந்த பக்தரை அவரும் அந்த டிஎஸ்பியும் ஒரு எஸ்ஐயை சேர்ந்து வெளியே அனுப்புகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்தர் வந்து வர்றாரு, அவங்க வழிமுறை பண்ணி வழி அனுப்புறதா சரியாக இருக்கும். நல்லா தரிசனம் பண்ண வைக்கிறது இவங்களோட வேலையை தவிர, ஒரு கைதி போலவே ஒரு குற்றவாளி போல பக்தர்களை வந்து இவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து சரியான விஷயமே இல்லை. சமீப காலமாக எல்லா கோயில்களிலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் அதிகமாக கோயிலுக்கு வருகின்றது இந்த அதிகாரிகளுக்கு பிடிப்பதில்லை, அறநிலைத்துறை பிடிப்பதில்லை, காவல்துறை பிடிப்பதில்லையா என்ற கேள்வி வருது. சில காலத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு பக்தருடைய மண்டையை உடைச்சிட்டாங்க. அவர் ஒன்றுமே சொல்ல, கோவிந்தான்னு கோஷம் போட்டார். கோவிந்தான்னு கோஷம் போட்டாக்கா அவர் அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. பழனி கோயில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்தர் கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக அவரை தரைக்குறைவாக பேசுறது. இவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள். ஆனால் இங்கே வருகின்ற பக்தர்கள் எல்லாம் வந்து கடவுளை வேண்டி, தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வைத்து வருகின்றார்கள். இந்த இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழக காவல்துறையும் இங்கே வரைக்கும் அதிகாரிகளுக்கு தயவு செய்து அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களை எப்படி வந்து அவங்க செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், பக்தர்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி நாம் பாதுகாப்புக்கு இருக்கிறோமே தவிர, அங்கே இருக்க வழிகாட்டுதல் இருக்குமே தவிர, அங்கே இருக்கின்ற பக்தர்களை அச்சுறுத்துவதற்கோ மிரட்டுவதற்கோ இல்லை. திருச்செந்தூர் கோயிலில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அமைச்சர் இப்போ சேகர்பாபு பெருமையாக சொல்கிறார், நீ திருப்பதி போய் நாள் கணக்காக நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்ட்டு. சேகர்பாபு சொல்ல வேண்டிய பதில், இப்போது இங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பொறுமையாக அன்பாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் உங்களால் சொல்ல முடியுமா? காசு 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 தானே உங்கள்கிட்ட குறியாக இருக்கே தவிர, பக்தர்கள்ட்ட அன்பை இப்படி வரிசையாக போங்க, இப்படி போங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பயிற்சி இருக்குதா, ஏற்பாடு இருக்குதா? அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற கோவில்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தகராறு நடக்குது. 2-3 பக்தர்கள் இறந்துருக்கிறாங்க நெரிச்சலில். அப்போ இந்த அறநிலைத்துறை என்ன இருக்குது அப்படின்னாக்கா இவங்கள்ட்ட எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. நீங்களாம் கற்றுக்கணும். கடந்த மாதம் உத்தரப்பிரதேசில் கும்பமேளா நடந்தது பிரயாக்ராஜில். எத்தனை கோடி, கிட்டத்தட்ட 64 கோடி மக்கள் வந்ததாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 64 கோடி மக்கள் வந்தார்கள். அங்கே என்ன தள்ளுமுள்ளு இல்லை, ஏற்பாடு இல்லை. எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் அவ்வளோ போயிட்டு வந்தவங்க கூட அவ்வளோ புனித நீர் ஆடினார்கள். 64 கோடி மக்கள் வந்த இடத்துல அவங்க அற்புதமாக அந்த அரசாங்கம் செய்யுது அப்படின்னாக்கா, தமிழகத்தில் இருக்கிற கோயில்களில் இன்றைக்கி கோயில் தான் பிரதானமாக இருக்குது. தமிழகம் தான் மிகப்பெரிய உலகத்தில் அதிகமான இந்து கோயில்கள் இருக்கிற இடம். இப்போ இந்த அறநிலையத்துறை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்க வேண்டாமா பக்தர்களுக்கு வசதி? திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். ஒரு சரியான ஏற்பாடே கிடையாது. அங்கே ஒரு சட்டம் இருக்குது, ஒரு நியதி இருக்குது. எல்லாருமே பக்தர்கள்லாம் வந்து சட்டை அணிந்து வரக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே இருக்கிற காவலர் சட்டை போட்டு தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு விதி பொருந்தாதான்? இது கேரளாவில் மிகப்பெரிய பத்மநாத சாமி கோயில் இருக்குது.
அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கூட சட்டையை எடுத்துட்டு ஒரு துண்டு தான் காவலருங்கிற துண்டு தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த நியதி நீங்கள் கடைபிடிக்க மாட்டீங்க, ஆனால் பக்தர்கள் மிரட்டுறது. இந்த வயலூரில் நடந்த சம்பவத்துக்கு அந்த ஜியபுரம் டிஎஸ்பி மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அவர் இனிமேல் கோயில் வேலைக்கு வரக்கூடாது. கோயில் வேலைக்கு அவர் பார்க்காம சட்டம் ஒழுங்கு வேலை பார்க்கணும். கோயிலுக்கு வந்து பக்தர்களை மிரட்டுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, இதில் எந்த விதத்தில் நியாயம்? யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஊருக்கு லட்சம் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிதான் இவங்க நினைக்கிறாங்க. அப்போது இந்து சாமி கும்பிட்றவங்க மட்டும் இப்படியே இருக்கணுமா? இதே டிஎஸ்பி தைரியம் இருந்துனாக்கா நேற்றைய தினம் அதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு மசூதியில் போய் கருப்பு கொடி ஏற்றிக்கிறாங்க. இப்படி கழட்ட முடியுமா போய்? ஏன் அங்கே போக மாட்டார்? வீரமலை இங்கே தானே, இழிச்சுவாயம் தானே இந்து. மற்ற மதங்களை போகும்போது எப்படி பணிவாக நடந்துக்கிறீங்க? ஏன் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க, இந்துக்கள் ஒன்று சேர மாட்டாங்க தானே. இந்த டிஎஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்துக்கள் ஒன்று சேருவார்கள், நடவடிக்கை எடுக்கிறதுக்காக போராடுவார்கள். இதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இனி வருகின்ற காலங்களில் அனைத்து கோயில்களும் பக்தர்களை மரியாதையாக நடத்த வேண்டும். உலகத்துக்கு மரியாதை கற்றுக் கொடுத்து தமிழர்கள். ஒரு வந்தவர்களை வாழ வைக்கின்ற இந்த பூமி வீட்டுக்கு வருகின்ற போல் கொண்டு அவங்களை எப்படி அன்பாக உபசரிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. இந்த தமிழ் மண்ணில் பிறந்துட்டு ஒரு தகாத வார்த்தை பேசி கோயில்களில் வருகிற பக்தர்களை பேசுவது வந்து என்ன நியாயம்? இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில், பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலையில் தான் அதிகமான பிரச்சனை இருக்குது. அந்த கோயில்கள் வரவங்களாம் தள்ளி விடுறாங்க. அவங்க அன்பாக சொல்லி வரிசையாக போங்க சொன்னால் கேட்க போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை இந்த அரசாங்கம் உடனடியாக கண்காணித்து இந்த மாதிரி ஆட்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இதே மாதிரி வருகின்ற காலங்களுக்கு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி பக்தர்கள் நடந்து கொள்வது பயிற்சி கொடுங்க. ஒரு நல்ல ஒரு மனநிலைய மருத்துவர் கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். அப்போ தான் இவங்களாம் சரியாவாங்க. இவங்களாம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். பக்தர்களுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கிறோம்.